வெல்கம் டு பினாக்கிள் ட்ரேட்ஸ் போஸ்ட் மார்க்கெட் மற்றும் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் அனலைசஸ். ஆக்சுவலாக இன்னைக்கு வெள்ளிக்கிழமையோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நாளைக்கோட லெவல்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ஓப்பன் 25,335. அப்போ 25,335 இருக்கிற மார்க்கெட்டு மேக்ஸிமம் கையே பார்த்தீங்கன்னா 25,385 தான் போச்சு, 84 வரைக்கும் தான் போச்சு. அப்போது இந்த செல் ப்ளோ கேப் டவுன் செல் ப்ளோவும் மேட்ச் ஆகலை. பையோபோக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் பையோபோ கிடையாது, கேப் அப் பையோபோ கிடையாது. கேப் டவுன் பையோபோ 25,256க்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வைக்கணும்னா இங்கேருந்து வந்த மார்க்கெட்டு இந்த லைனை டச் பண்ணதுக்கப்புறம் க்ளோஸ் வைக்கணும். அப்போ இந்த லைன் டச் பண்ணது இந்த கேண்டில் மார்க் பண்ண தெரியும். ஸோ லைக் நோ என்ட்ரி. பட் நம்ம ஆட்டோ ட்ரேடிங்கில் ஒரு கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. நிறைய என்ட்ரி சைட்வைஸ் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட என்ட்ரிஸ் ரெண்டு சைடு மாற்றி மாற்றி எடுத்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிடுச்சு. பார்த்தீங்களா, இந்த இதுக்கு மேலே தான் ஆக்சுவலாக பையப்போ வரணும். அப்போ இதுக்கு மேலே எந்த கேண்டிலுமே க்ளோஸ் வைக்கல. ஆக்சுவலாக இந்த கடைசி லைன் டச் பண்ணது இந்த கேண்டில் தான். இந்த கேண்டில் டச் பண்ணதுக்கப்புறம் எல்லா கேண்டிலுமே அதை தொட்டுட்டு வந்துச்சே தவிர எதுவுமே மேலே போகலை. அதுக்கு ரெண்டு ரீசன். அந்த இடத்துல ரெண்டு வேல்யூ மாட்டிக்கிச்சு. ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த மந்த்லியோட லெவல் தான் இருக்கு இல்லைங்களா, அந்த எல்லோ லைனும் வீக்லியோட சப்போர்ட்டும் அந்த இடத்துல ரெண்டுமே மாட்டிக்கிச்சு. இதுக்கு மேலேயும் போக முடியல, செல்ஃபிலோ ஸ்டெப்லாம் அது கீழே இறங்க முடியல. அப்படிங்கிற போது மல்டிபிள்ஸ் டைம் கிட்டத்தட்ட 5-6 என்ட்ரி எடுத்து 5-6 என்ட்ரியில் லாஸ் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு லாட்டுக்கு 3,000 ரூபா கிட்ட லாஸ் ஆகிருந்தது அன்றைக்கி. ஆக்சுவலாக அதுக்கு முந்தின நாளும் லாஸ் ஆகிருந்தது. இப்போ சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்குது. அப்படி பண்ணும்போது இந்த லாஸஸ் கொஞ்சம் இனி வர்றதில் அவாய்ட் ஆயிரும். ஆல் ஓவராக நம்மளது ப்ராஃபிட்டில் இருக்கும். எப்படினாலுமே நான் கோட்டை காமிச்சிட்றேன். ஆல் ஓவராக ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். இது வேறு இது வேலை. ஸோ ஓகே, ஆல் ஓவராக ப்ராஃபிட்டில் தான் இருப்போம். நோ லாஸ் தான். அது கண்டினியூவாக போயிட்டுருக்கட்டும். சின்ன சின்ன அப்டேட்ஸு கொடுத்துருக்குது. அது எப்படி போகுதுங்கிறது நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த பை கிடையாதுங்க. இந்த பை வந்துட்டு நான் வீக்லி மாற்றினதுனால வீக்லி சீக்கிரம் வந்துருக்கேன், இல்லை மந்த்லிக்கு வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இவ்வளோதான். ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்குது. அது எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு ஃபர்தராக நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 25,208. அப்போது இந்த க்ளோஸில் இருந்து நாளைக்கு மார்க்கெட் லெவல்ஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு செல் பிலோ டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நார்மல் செல் பிலோங்கிறது 25,331க்கு கீழே இருக்குது. நார்மல் செல் பிலோ 25,331க்கு கீழே ஆரம்பிக்குது. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,283, 25,197 இருக்கும். அதுக்கு அடுத்தது கேப் ஆஃப் செல் பிலோ அப்படிங்கிறது 25,510 இருக்குது. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,462, 25,376 இருக்கும். அதுக்கு அடுத்தது கேப் டவுன் செல் பிலோ அப்படிங்கிறது 25,167க்கு கீழே இருக்கும். அதோட டார்கெட்டு 25,104, 25,018 இருக்கும். இன்னொரு லெவல் இருக்குது, அதையும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதாவது ரொம்ப கேப் டவுன் ஆச்சுன்னா, எக்ஸ்ட்ரீம் கேப் டவுன் ஆச்சுன்னா அதோட செல் பிலோ பார்த்தீங்கன்னா 24,988 கீழே இருக்கும். அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா
24,928. இதுதான் நாளைக்கோட செல் சைடு. ஓகே, லெவல் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பையை போட்டுக்கலாம். நார்மல் பையபோங்கிறது $25,222 இருக்குது. அதோட டார்கெட்டு 25,283, 25,346. இது நார்மல் மார்க்கெட்டு. அதுக்கடுத்தது கேப் டவுனு. $25,033க்கு மேலே பையப்போ. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,104, 25,167 இருக்கும். அதுக்கடுத்தது கேப் அப் பையபோ. 25,376க்கு மேலே பையபோ. அதோட டார்கெட் 25,462, 25,525 இருக்கும். எக்ஸ்ட்ரீம் கேப் அப், நல்ல கேப் அப் ஆச்சுன்னா 25,555க்கு மேலே பையபோ. அதோட டார்கெட் 20. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,615. ஓகேங்களா, இதான் லெவல்ஸு. டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. டிஸ்க்ளைமர், நாங்கள் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். ஓகே, வேறு என்ன ஜென்ரல் டாபிக் டிஸ்கஸ் பண்ணுறதை நம்ம சொல்லியிருந்தோம். இந்த வாரம் பண்ண முடியல. நான் நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு சாட்டர்டே இல்லைன்னா சண்டே கொஞ்சம் ஈவினிங்கே பிளான் பண்ணி போட்டுடலாம். ஏன்னா இது ரொம்ப லேட்டாக போடுற மாதிரி ஃபீல் ஆகுது. கொஞ்சம் முன்னாடியே நம்ம போட்டு அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம். ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு இது அன்னைக்கு வேறு மாதிரி இருந்திருக்கும். அன்னைக்கு நான் வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வேறு மாதிரி இருந்திருக்கும். இப்போ இந்த டேக் ப்ராஃபிட்டில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அது கொஞ்சம் சப்போஸ் வந்துட்டு பெரிய கண்ணில் இருந்ததுன்னா அந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகும்போது டார்கெட் அடிக்கலைன்னா அந்த இடத்துல எக்ஸிட் ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்குது. பார்க்கலாம் எப்படி போகுதுங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அல்கோ ட்ரேடிங் இது வரைக்கும் ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.